ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. 24 டேஸில் கோடீஸ்வரனாக வேண்டுமா, அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் 500ன்னு. அப்படி 500 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளை கோடீஸ்வரனாக்க போகிற கம்பெனி தான் நம்ம ஜேவி இகாம் ப்ரைவேட் லிமிடெட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜேவி மீன்ஸ் ஜாயின்ட் ஃபார் விக்ட்ரி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்மெண்ட் கம்பெனி தான் நம்ம கம்பெனி. என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாலும் க்ரோசரி ப்ராடக்ட்டு. க்ரோசரி ப்ராடக்ட்னா மளிகை பொருட்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த மளிகை பொருட்களை மக்கள் கையில் ரீச் பண்ணணும்னா எல்லா ஸ்டேட்லேயும் கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் கஸ்டமர் ஆனால் போதாது. ஸ்டேட்டில் இருந்து டிஸ்ட்ரிக்கு, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாலுக்கு, தாலுக்குலேருந்து பேரூராட்சி, பேரூராட்சிலேருந்து ஊராட்சி என எல்லா இடத்துலையும் கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும். ஸோ கம்பெனியால் எல்லா இடத்துலையும் போய் கஸ்டமர் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்க கஸ்டமர் அவங்களுக்கு கீழே கஸ்டமரை க்ரியேட் பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க. அது எப்படி என்னன்னு பார்ப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரபு கஸ்டமர் நேம் பிரபு. இவர் வந்து கஸ்டமராக ஜாயின் பண்ணிட்டார். எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்க அமௌண்ட்னா பார்த்தீங்கன்னா 500 கட்டி ஸ்டாருங்கிற ரேங்க்கில் ஜேவி இகாம் ப்ரைவேட் லிமிட்டில் கஸ்டமராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஜாயின் பண்ண கஸ்டமரு அவருக்கு கீழே கஸ்டமரை க்ரியேட் பண்ணால் அவருக்கு ஒரு இன்கம் தராங்க. கோடிக்கணக்கில் ஒரு இன்கம் தராங்க. அந்த இன்கம் எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 லெவலு 8 ரேங்கை அச்சீவ் பண்ணுற மூலிமா அவருக்கு இன்கம் தராங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த லெவல் ரேங்க்கு அப்படின்னா என்னென்னு பார்ப்போங்களா? இப்போ 1லேருந்து 5 லெவல் வரை இருந்தால் அதுக்கு ஸ்டாருங்கிற ரேங்க்கு அதில் ஒரு 6200 வருமானம் தராங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6வது லெவல் வந்தால் பார்த்தீங்கன்னா சில்வருங்கிற ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணி 25,200 வரை நம்ம இன்கம் எடுக்க முடியும். அடுத்து 7வது லெவலில் பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிற ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா 88,900 வரை இன்கம் எடுக்கலாம். 8வது லெவலில் பிளாட்டினா அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணி 3,18,750 ரூபா இன்கம் எடுக்கலாம். 9வது லெவல் குவாட்ஸ் அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணி 10,22,000 வரை இன்கம் எடுக்கலாம். இப்படி 10வது லெவலில் டாப்ஸு, சஃபைரு, எம்ரால்டுன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவலில் 2,45,70,000 வரை இன்கம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் லெவலுங்கிறேன். அந்த லெவல் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போங்களா? ஹவு டு லெவல். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், பிரபுன்னு அப்படி ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ ஜாயின் பண்ண பிரபு அவருக்கு கீழே ஒரு 2 கஸ்டமரை உருவாக்குனாங்க அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு லெவல் கம்ப்ளீட் ஆகுது. பிரபுன்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே ஒரு 2 கஸ்டமரை ஜாயின் பண்ண வச்சாருன்னா அவருக்கு ஃபஸ்ட் லெவல் முடியுது. அந்த ஜாயின் பண்ண 2 கஸ்டமரும் அவங்களுக்கு கீழே ஆளுக்கு 2 கஸ்டமர் கொடுத்தா 4 கஸ்டமர் வராங்க. பிரபுவுக்கு 2 லெவல் முடியுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜாயின் பண்ண 4 கஸ்டமரும் அவங்களுக்கு கீழே 2 கஸ்டமர் உருவாக்குனாங்கன்னா 8 கஸ்டமர் வராங்க. அவருக்கு 3rd லெவலு. இந்த மாதிரி 8, 16, 16, 32 போது 4th லெவல், 5th லெவல் ஆகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த லெவல் மூலயமா எவ்வளோ இன்கம் கிடைக்குது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரேங்கை நம்ம 500 கட்டி ஜாயின் பண்ணும்போதே, கஸ்டமராக ஜாயின் பண்ணும்போதே இந்த ஸ்டாருங்கிற ரேங்க்கில் வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லெவல் வரைக்கும் 62 பேர் வருவாங்க. 62 பேர்த்துக்கும் ஒரு நம்பருக்கு 100 ரூபான்னு டோட்டலாக 6,200 இன்கம் வருது. இந்த 62 பேர் எப்படி வராங்கன்னு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், 5 லெவல் வருதுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 32 பேர் 5வது லெவலில், 4வது லெவலில் 16, 3 8, 2வது லெவலில் 4, முதல் லெவலில் 2. இப்போ 32 16 48, 48 8 56, 56 4 60, 62 62. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாருங்கிற ரேங்க்கில் நீங்கள் வரும்போது 500 ரூபாய் கட்டி 5 லெவலுக்கு 62 பேர், ஒரு நபருக்கு 100 ரூபான்னு 6,200 இருக்கு. அடுத்து 6வது லெவல் வரும்போது சில்வருங்கிற ரேங்கை இந்த 6,200ல் இருந்து 1,200 ரூபாய்க்கு நம்ம சில்வருக்கு ரேங்கை வாங்கி 6 லெவல் வரை 126 பேர் இருப்பாங்க. 126 பேர்த்துக்கும் ஒரு ஆளுக்கு 200 ரூபான்னு 25,200 இன்கம்க்கு. இந்த 25,200லேருந்து கோல்டுங்கிற ரேங்கை 2,450 கட்டி வாங்கினா 7 லெவல் வரை 254 பேர் இருப்பாங்க. ஒரு நபருக்கு 350ன்னு 254 பேர்த்துக்கு 88,900 இன்கம் வருது. இந்த 88,900லேருந்து பிளாட்டினங்கிற ரேங்கை 5,000 கட்டி வாங்கினா 8 லெவல் வரை 510 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 625ன்னு 510 பேர்த்துக்கு 3,18,750 இன்கம். இந்த மாதிரி வரக்கூடிய இன்கம்லேருந்து அடுத்தடுத்த லெவல் அப்டேட் பண்ணுற மூலயமா டோட்டலாக 3,72,88,050 இன்கம் வருது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இப்போ காமுலேட்டிவ் இன்கம் சார்ட். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, நீங்கள் கீழே கஸ்டமரை ஜாயின் பண்ணுறீங்க, 100% நடந்தால் 3,72,88,050 ரூபா. சப்போஸ் ஒரு 50% தான் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,86,44,025 ரூபா இன்கம் இருக்குது. 100% நடக்கலை, 50% நடக்கலை,
அப்படி இப்படின்னு ஒரு 10% தான் நடக்குது அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37,28,805 ரூபா இன்கம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ